இங்க ஒரு செல்லப்பிராணி தன்னோட ஓனர் கிட்ட இருந்து ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. என்ன இது ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதுக்குள்ள அவங்க கையில ஒரு பிரெக்னன்சி கார்டு இருந்தது. அதுவும் பாசிட்டிவ்ல இருந்தது. உடனே இந்த விஷயத்த அந்த ஓனரும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அவங்களோட பிரெக்னன்சி டேஸ்ல இந்த செல்லப்பிராணி அவங்க கூடயே சந்தோஷமாவும் அன்பாவும் இருந்துச்சு. கூடி சீக்கிரத்திலேயே ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது அவங்களுக்கு. முத அந்த சின்ன கை விரல்கள் காலெல்லாம் பார்த்ததுமே அந்த செல்லப்பிராணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மட்டும் இல்லாம காலம் பூரா இவங்களை நான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்குது. அந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. மறுபடியும் இன்னொரு நாள் அந்த செல்லப்பிராணிக்கு அவங்க ஓனர் கிட்ட இருந்து கெட்ட துர்நாற்றம் வரத கவனிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி அந்த செல்லப்பிராணிக்கு புரியுது, அதாவது இந்த துர்நாற்றத்தினால சீக்கிரமா அவங்க இறந்து போவாங்க அப்படின்றதையும் நல்லா புரிஞ்சுக்குது. அதுக்கேத்த மாதிரி இந்த செல்லப்பிராணியோட ஒரு நாள் காட்டுல நடந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் டயர்டாவும் இருந்த இந்த லேடி அப்படியே மயங்கி நடு காட்டுலயும் விழுறாங்க. அது நல்லா அடர்ந்த காடா இருந்தாலுமே இந்த செல்லப்பிராணியோட குரல் கேட்டு சீக்கிரமா வந்து இந்த ஓனரையும் ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஆனா என்ன ஒரு சோகமான விஷயம்னா, இந்த செல்லப்பிராணி கணிச்ச மாதிரியே அதோட ஓனருக்கு கேன்சரும் வந்திருக்கும். கொஞ்ச நாள்லயே அந்த கேன்சர்ல அவங்களும் இறந்து போக, ஆனா அப்ப கூட அந்த சின்ன பாப்பாவை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக்கிச்சு.